Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிரேவி யூடியூப் சேனல் உள்ளதே உள்ளபடி சொல்ல வந்தா நான் உங்கள் சுஜிதா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15 எக்சர்சைஸ் ரெகுலரா பண்றேன். வேற எதுமே இதுல ஆட் பண்ணதே கிடையாது. 2 மந்த்தா இந்த எக்சர்சைஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணி 62.5 ல இருந்தேன். இப்போ பாத்தீங்கன்னா 54.4 வரைக்கும் வந்திருக்கேன். So 8 kg வரைக்கும் நான் கம்மி பண்ணிருக்கேன் அப்படினா மெயினான ரீசன் எக்சர்சைஸ் தான். ப்ராப்பரா 45 டேஸ்க்கு மேல பண்ணியாச்சு. இடையில ஸ்கிப் பண்ணவே இல்ல. நான் ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். அப்ப நான் டைம் ஆல்டரேஷன் பண்ணிப்பேன். மார்னிங் சீக்கிரமா எழுந்திருச்சு எக்சர்சைஸ் பண்றத வழக்கமா வச்சிட்டு இருந்தேன். சோ இந்த 15 எக்சர்சைஸ்மே நீங்க ரெகுலரா வீட்ல ட்ரை பண்ணலாம். அதான் ரீசன்ட்டா எனக்கு பிரெக்னன்சி முடிஞ்சிருக்கு, ஒரு 6 மந்த் வரைக்கும் ஆயிருக்கு அப்படினா இந்த எக்சர்சைஸ் நீங்க டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணலாம். இந்த எக்சர்சைஸ் மேல நான் பண்ணலாமா அப்படினு சொல்லிட்டு கேட்டுட்டு நீங்க பண்ணுங்க. பட் எனக்கு பர்சனலாவே இந்த எக்சர்சைஸ் தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. எந்தெந்த எக்சர்சைஸ் பண்ணா எந்தெந்த மாதிரி உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ் இப்போ ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் 1 லிட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பாட்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது எனக்கு என்னோட பாடி கண்டிஷனுக்கு ஓகேவா இருந்துச்சு. இன்னும் நீங்கள் பெரிய பாட்டில் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது எனஃப் தான். எப்போவுமே நான் ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இதுதான். இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கவும் சிம்பிளாக இருக்கும், செய்யறதுக்கும் சிம்பிளாக இருக்கும். 50 கவுண்ட் செய்யலாம். இப்போ நான் 10 கவுண்ட்ஸ் மட்டும் செஞ்சு காட்டுறேன். இது செய்யறதுனால உங்களோட பெல்லி ஃபேட் சீக்கிரமாகவே உங்களுக்கு கம்மியாயிடும். ஸோ இது நான் ஒரு 2 செட் பண்ணுவேன், 50 கவுண்ட்ஸ். சைடு ஃபேட் இருக்கு இல்லையா, இந்த இடம் ஷேப் கொடுக்கும். ஏன்னா நிறையா லேடிஸ்க்கு இந்த ப்ராப்ளம் தான் அதிகமாக இருக்கும். டயர் மாதிரி ஒன்று இருக்கும். அது உங்களுக்கு ரெடியூஸ் ஆகணும்னா நீங்கள் இந்த எக்ஸசைஸ் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலாம். நான் இந்த எக்ஸசைஸ் 1 லெக்குக்கு 40 கவுண்ட்ஸ் எடுப்பேன். 40 கவுண்ட்ஸ் இந்த சைடு, லெஃப்ட் சைடு 40 கவுண்ட்ஸ் எடுப்பேன். இப்போ இதை பண்ணும்போது ஹிப்பு நல்லா உங்களுக்கு இந்த இடத்துல பெண்டாகி வரணும். ஓகேவா, இந்த அளவுக்கு நல்லா பெண்டாகி வரணும். ஈக்குவலாக இது மாதிரி இருக்கணும். கை இந்த சைடு நல்லா திரும்பணும். உடம்பு அப்படியே இங்கிட்டு திரும்புங்க. திரும்பும்போது கொஞ்சம் பெயின் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் 10 கவுண்ட்ஸ் மட்டும் பண்ணுங்க. ஓகேவா, இப்போ லெஃப்ட் லெக் பண்றேன். பண்றது ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் பின்னாடி திரும்பிக்கிறேன். சேம் வாட்டர் பாட்டிலை எடுத்து கை இங்க இருக்கணும். எந்த சைடு திரும்ப போறீங்களோ அந்த சைடு இருக்கணும். நல்லா பெண்ட் பண்ணி பின்னாடி வைக்கணும். அப்போ உங்களோட ஷேப் இந்த இடம் அப்படியே உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். நல்லா உங்களுக்கு ஸ்வெட் ஆகும். ஓகேவா, ஸோ இதை எடுத்து இப்படி திரும்பி இப்படி வைக்கணும். இந்த சைடை எடுத்துடணும். இது மாதிரி நான் 50 கவுண்ட்ஸ் 2 செட் பண்ணுவேன். ஸோ ரைட் சைட் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் லெஃப்ட் சைடும் அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ 2 சைடுமே நான் செஞ்சு காட்டுறேன். எக்ஸசைஸ் இப்போ என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். 4th எக்ஸசைஸ் சேம் வாட்டர் எடுத்து நீங்கள் உங்கள் செஸ்ட் ஏரியா இருக்குல்ல, அதுக்கு நேராக பின்னாடி போகணும். ஓகேவா, உங்கள் ஹெட்டுக்கு நேராக பின்னாடி போகணும். ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு இந்த எல்போ உங்களோட கை கம்மியாகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
லெஃப்ட் சைட் பண்ணலாம். இது வந்து நான் 30 கவுண்ட்ஸ் பண்ணேன். ஏன்னா கையில் வந்து வாட்டர் பாட்டில் வச்சுருக்கிறதுனால ரொம்ப நேரம் அதை ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ 30 கவுண்ட்ஸ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடுமே பண்ணணும். நீங்கள் வந்து திரும்பும்போது இப்படி திரும்பினீங்கன்னா அது வந்து யூஸ் கிடையாது. அதனால் பாடி வந்து நேராக தான் இருக்கணும். அதுக்கு சப்போர்ட்டுக்கு தான் இந்த கையை வந்து நாங்கள் பிடிச்சிருக்கேன். என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி படுத்துட்டு உங்களுடைய வாட்டர் பாட்டிலை எடுத்துட்டு இவ்வளோ தூரம், இந்த வாட்டர் பாட்டில் வந்து இவ்வளோ தூரம் போகணும். ஓகேவா? ஸோ வந்து ஹெட்டை மேலே எடுக்கணும். எடுப்பேன், திரும்ப 20 பண்ணுவேன். அது மாதிரி 80 வரைக்கும் நான் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து ரொம்பவே உங்களுக்கு பெல்லி ஃபேட் கம்மியாகும் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது. அதனால நான் வந்து 80 கவுண்ட்ஸ் எடுப்பேன். நீங்கள் வந்து உங்களால் எவ்வளோ முடியுதோ ஃபஸ்ட்டு அது ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக போக கவுண்டிங் வந்து அதிகம் பண்ணிக்கலாம். அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கால் இருக்குல்ல, அதை வந்து நம்ம தொடணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மசில்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகும். அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு எக்ஸசைஸ்க்குமே வந்து உங்களுக்கு ஒரு 1/2 minute டைம் கொடுங்க. நல்லா அந்த ப்ரீத்திங் ஓரளவுக்கு கம்மியானதுக்கு அப்புறம் தான் அடுத்த எக்ஸசைஸ் வந்து ஆரம்பிக்கணும். இப்போ வந்து நேராக படுத்துட்டு கையை வந்து நான் பின்னாடி வச்சிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக சப்போர்ட், ஒரேடியாக வெயிட் கொடுக்க வேணாம், லைட்டாக இப்படி கொடுத்துட்டு காலை வந்து இப்படி நீட்டிக்கோங்க. நீட்டிட்டு இது வந்து 20 கவுண்ட்ஸ் பண்ணணும். பண்ணிட்டு நீங்க அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த எக்ஸசைஸ் ஆரம்பிக்கலாம். மேட்டை வந்து 2 சைடு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ரைட் லெக் எடுத்து நல்லா அப்படி சைடு கொண்டு போகணும். நல்லா பெண்ட் ஆகணும். இந்த இடம் கால் வந்து நல்லா நீட்டமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களோட பம் ஏரியாவும் உங்களோட ஹிப்பு வந்து கம்மியாகும். ஸோ உங்களுக்கு வந்து 3 கம்மியாகுது. பெல்லி ஃபேட்டு, ஹிப்பு அண்ட் வந்து பம் ஏரியா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் கம்பல்சரி. ஸோ இது வந்து நான் பார்த்தீங்கன்னா 40 எடுப்பேன். இந்த சைடு 40, லெஃப்ட் சைடு வந்து 40 எடுப்பேன். எக்ஸசைஸ் பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லாவே ஸ்வெட் ஆகும். ஸோ வந்து சீக்கிரமாக ரிசல்ட் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் போதும். பேலன்ஸ் இருக்கிற எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸசைஸ் வந்து இந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. டயட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, எக்ஸசைஸும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் 8 கிலோ வரைக்கும் கம்மி பண்ணலாம். இது எனக்கு நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு
3 month கிட்ட ஆச்சு. ஸ்லோ ப்ராசஸ் தான், பேலன்ஸ்டு டயட்டு. ஸோ வந்து எக்ஸசைஸ் வந்து ப்ராப்பராக அதே எக்ஸசைஸ் பண்ணேன். அதே போல் எனக்கு ஒவ்வொரு நாளும் சப்போஸ் டிஃப்ரென்ஸ் தெரியல, இல்லை நேற்று வந்து ஏதாவது ஹெவியாக சாப்பிட்டேன்னா இன்னைக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் கவுண்டிங் அதிகமாக பண்ணி நான் பேலன்ஸ் பண்ணிப்பேன். இப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வந்து சீட் டே கூட இதில் இருந்தது. நீங்களும் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் வீடியோவோட பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா. டாடா.